இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாயா பேர்ல அர்ச்சனை பண்ணணும். எல்லாம் கேள்விப்பட்டமா. மாயா எப்படிமா இருக்காங்க? அவ இன்னும் கண்ணு முழிக்கல. அவளுக்காக தான் வேண்டிக்க வந்திருக்கோம். மாயாவுக்கு சிவனோட அருள் இருக்கு. அவங்க நல்லபடியா குணமாயி வந்துருவாங்க. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. அந்த நம்பிக்கையில தான் நானும் வேண்டிக்க வந்திருக்கேன். அவ பேர்ல அர்ச்சனை பண்ணிடுங்க. ருத்ரம் பசுபதீம் ஸ்தானும் நீலகண்டம் உமாபதீம். கடவுளே, மாயா ரொம்ப மென்மையான மனசு கொண்டவ. அவ மனசால கூட யாருக்குமே கெட்டது நினைக்க மாட்டா. வெறும் அன்பை மட்டுமே காட்டினவளுக்கு இவ்வளவு பெரிய விபத்தை உண்டு பண்ணிட்டியே. இத இவளுக்கான சோதனைன்னு எடுத்துக்கிட்டா கூட இவ்வளவு கடுமையான சோதனைய அவளுக்கு கொடுத்திருக்க வேண்டாம். எந்த ஆபத்தும் இல்லாம நல்லபடியா குணமாகி அவ திரும்ப வரணும். எனக்கு கூட பிறந்தவங்க யாருமே இல்ல. ஆனா ஒரு அக்காவா மாயாதான் என்கிட்ட பிரியத்தை காட்டுறா. என்னோட எல்லா கஷ்ட நஷ்டத்திலையும் என் கூட மாயா இருந்திருக்கா. எனக்கு நம்பிக்கை கொடுத்திருக்கா. என் கண்ணீரை தொடச்சிருக்கா. என்னோட உயிர் தோழியும் அவதான். அவளை எனக்கு நல்லபடியா மீட்டு கொடு. இந்த திருநீரை மாயாவுக்கு பூச்சி விடுங்கோ. சிவனோட அருளால அவன் நல்லபடியா குணமாயி வந்துருவா. ஒன்னும் கவலைப்படாதீங்க. சரிம்மா, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. மா, அங்க பாரு. இந்த போட்டியில கலந்துக்கணும்னு எவ்வளவு ஆர்வமா பசங்களுக்கு எல்லாம் பயிற்சி கொடுத்தா. ராத்திரி பகல்னு பார்க்காம அவளும் பயிற்சி பண்ணா. கடைசியில இப்ப நடக்கவே முடியாதபடி கடவுள் அவளை படுக்க வச்சுட்டாரே. நீ நல்லபடியா குணமாகி கண்ணை திறக்கணும்னு நாங்க எல்லாரும் நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருந்தோம். என்ன, நீ மனசார யாருக்கோ எந்த கெடுதலும் நடக்கணும்னு நினைச்சதே இல்ல. எப்பவுமே எல்லாருக்கும் நல்லது மட்டும்தானே பண்ணிருக்க. ஆனா இது ஒரு கஷ்ட காலம். இந்த நாட்டிய பள்ளி ஆரம்பிச்சதுல இருந்து தினமும் ஒரு போராட்டத்தை சந்திச்சுக்கிட்டே இருக்க. அப்படி ஒரு போராட்டம் தான் இது. என்னால காலை கூட அசைக்க முடியல பெரியப்பா. இனி என்னால நடக்க முடியுமா? டான்ஸ் ஆட முடியுமா? பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமா? போட்டி வேற இருக்கு பெரியப்பா. போட்டியில என்னால கலந்துக்க முடியுமா? முடியும். நீ மனசு வச்சா முடியும். இத பார் மாயா, டாக்டர் சரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஆனா அதையும் மீறி உன்னால நடக்க முடியும். உன்னால டான்ஸ் ஆட முடியும்னு நீ நம்பணும். அப்படி நம்பினேன்னா உன்னால சீக்கிரம் நடக்கவும் முடியும், நாட்டியமும் ஆட முடியும். கண்டிப்பா நீ பழைய மாயாவா எழுந்து வருவ. நீ உன் தைரியத்தை மட்டும் விட்டுறாத. ஆமா மாயா, உனக்கு ஒண்ணும் ஆகாது. அதோட உனக்கு துணையா நாங்க எல்லாரும் இருக்கோம். நீ பழைய மாயாவை திரும்பி வருவ. சீனு, உனக்கு ஒண்ணு இல்ல மாயா. அடடா, கால்லாம் பலமா அடிபட்டிருக்கும் போல இருக்கே. வரும்போது நான் ரிசப்ஷன்ல விசாரிச்சேன். நடக்கவே 3 மாசம் ஆகும்னு சொன்னாங்க. ஐயோ, அப்ப எப்படி நீ டான்ஸ் ஸ்கூல்ல நடத்துவ? பசங்களுக்குலாம் எப்படி டான்ஸ் சொல்லி கொடுப்ப? ஒருவேளை ஏதாவது டீச்சர் வச்சு சொல்லி கொடுப்பியோ? அது கூட பரவாயில்ல. ஆனா இப்போ நாட்டிய அஞ்சலிக்காக
டான்ஸ் காம்படிஷன் வச்சிருக்காங்களே அதுல நீயும் பார்ட்டிசிபேட் பண்ணும்ல. பசங்க மட்டும் ஆடினா பத்தாதுல. நீ எப்படி வந்து ஆடுவ? ஆக்சுவலா நீ இதுல ஆடணும்னு ரொம்பவே ஆர்வமா இருந்த. என்னோட ஸ்டூடெண்ட்ஸ வச்சு உன்னையும் உன் ஸ்டூடெண்ட்ஸையும் காலி பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா அதுக்கு தான் இப்ப வாய்ப்பு இல்லாம போச்சு. இத சொல்லதான் இங்க வந்தீங்களா? சீனு சார், நான் இன்னும் சொல்ல வந்த விஷயத்தையே சொல்லி முடிக்கல. அதுக்குள்ள இப்படி குறுக்க வந்தா எப்படி சார்? மாயா, நடக்கவே 3 மாசம் ஆகும்னா அப்போ ஆடணும்னா குறைஞ்சது ஒரு 6 மாசமாவது ஆகுமே. டான்ஸ் ஸ்கூல்லாம் வேண்டாம் நான் சொன்னேன், நீ தான் கேட்கவே இல்ல. இப்ப பாரு இப்படி ஆயிடுச்சு. ஒழுங்கா நீ வீட்லயே இருந்திருக்கலாம்ல. அப்படின்னா இந்த ஆக்சிடென்ட்க்கு நீ தான் காரணம்னு சொல்றியா? என்னால நடக்க முடியுமா? பழையபடி நான் டான்ஸ் ஆடுவேனா? என்னோட நினைப்பெல்லாம் டான்ஸ் ஸ்கூலை பத்தியும் அந்த பசங்களை பத்தியும் டான்ஸ் போட்டியை பத்தி மட்டும்தான் இருக்கு. நீ அத பத்தி எல்லாம் நினைக்காத மாயா. நீ அந்த போட்டிய மறந்துடு. இப்போதைக்கு நீ எழுந்து நடந்தாலே போதும் மாயா. என்னால காலை அசைக்க கூட முடியலடா. நீ சொல்ற மாதிரி என்னால நடக்க முடியுமான்னு கூட தெரியல. ஐயோ மாயா, நீ ஒண்ணும் பயப்படாத. டாக்டர் கால்ல பிராக்சர்லாம் ஆகலன்னு சொன்னாங்க. பலமா அடிபட்டு வீங்கி இருக்கு, மத்தபடி ஒண்ணும் இல்ல. நிச்சயமா உன்னால நடக்க முடியும் மாயா. ஆனா அந்த போட்டியில கலந்துகிட்டு ஆட முடியுமான்னு கேட்டா அதுக்குள்ள சரியாகுமான்னு தெரியல. நீ அழாத. மாயா நல்லபடியா எழுந்து நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு அங்க பிரதட்சணம் பண்றேன். நீதான் அவளை நல்லபடியா நடக்க வைக்கணும். மாயா இதுவரைக்கும் யாருக்கும் எந்த கெடுதலும் செஞ்சதில்ல. அவளுக்கு பிரச்சனைகளுக்கு மேல பிரச்சனையா வந்துகிட்டே இருக்கு. நான் இதுவரைக்கும் இப்படி ஒரு வேண்டுதலை உன்கிட்ட வச்சதே இல்லை. முதல் முறையா நான் உன் சன்னதியில வந்து நின்னுகிட்டு இருக்கேன். மாயா எப்படியாவது நல்லபடியா பொழைச்சு வரணும். அவளுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. நீதான்ப்பா அவளை காப்பாத்தணும்.